ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக லைவ் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் காரைக்குடியில் எப்படி கட்சிக்க போகிறாரு, ஆக்ரோஷமாக என்னெல்லாம் பேசுவார் அப்படின்ட்டு பயங்கரமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஒன்றுமே பேசாமல் மனுஷன் அப்படி கிளம்பி போயிட்டாருங்க. சப்புன்னு முடிஞ்சிச்சு. எனக்கே ஷாக் ஆகிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ளே, அதாவது படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. மொத்த படத்தையும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் காட்சியாக தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கடைசியில் ஜனநாயக படம் ஒட்டுமொத்த படமும் ஆன்லைனில் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் யார் இருப்பா, சரி எந்த ஒரு ஆக்ரோஷத்துலையாவது விஜய் அவர்கள் காரைக்குடியிலேருந்து பேசுவார், பார்க்கலாம் என்னென்ன ஆக்ரோஷமாக பேச போகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புன்றது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிடுச்சு. நான் இதில் என்ன ஃபீல் பண்ண கிடைக்குன்னா, இப்போ நான் வந்து ஆன்லைனில் நம்ம மொபைலில் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே இவ்வளோக்குள்ளே அப்செட் ஆகுனா, அங்கே வெயில் என்ன மாதிரி கொளுத்துது. இந்த வெயிலில் இவருக்காக அங்கே காத்துட்டு இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் அந்த வெயிலில் நின்று தான் தெரியுமா விஜய் அவர்கள் பேசுகிறத பார்க்குறக்காக. அவங்களுடைய மனசு என்ன மாதிரி காயப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அவங்க கலைஞ்சு போகும்போது எனக்கு உண்மையிலே ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் வந்து விஜய் அவர்கள் பேசாமல் போனார். டைம் தாண்டிட்டு இருக்கிறாங்க. 12 to 2:30 தான் அவர் கொடுத்த டைமு. ஆனால் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வரும்போது 2:30 தாண்டிட்டு, ஆனால் ஒரு டக்குனு ஒரு ரெண்டு வார்த்தையாவது அதில் நின்று ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவர் கிளம்பலாமே அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு ஆதங்கம். ஏன்னா பரப்புரை தேர்தல் பிரச்சாரம்னா விஜய் அவர்கள் பேசுறது தானே. இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் கூட வேற. என்ன கேட்டீங்கன்னா, அன்னைக்கு திருநெல்வேலியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டார். திருநெல்வேலி கொடுத்துட்டு தூத்துட்டு வர்றாரு. அந்த பக்கத்து மாவட்டம் சரி வந்து அங்கே ஒரு அளப்பறையான பயங்கரமான கூட்டம், அதில் நின்று பேச முடியாது அவர் போனார். சரி அது ஓகே, அதான் மக்கள் அப்செப்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இங்கே இதான மெயின் பாயிண்ட். காரைக்குடி தானே இன்னைக்கு வராரு பிரச்சாரம் பண்ண. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியோட சிவகங்கை மாவட்டத்தில் தொகுதியில் உள்ள வேட்பாளர் ஆதரிச்சு தானே வராரு. அப்போ ஒரு பாயிண்ட்ல அவர் பேசணும்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் பிளான் பண்ணி தானே வரணும் அதில். ஸோ அப்படியே இந்த பாயிண்டில் அவர் பேசாமல் போகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன மனசாட்சிப்படி உண்மையை தானே பேச உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இன்னைக்கு ஒரு கூஸ்ப மூவ்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். கடைசியில் கொஞ்சம் நம்மளுக்கே அப்செட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அங்கே நிற்கிற மக்கள் நினச்சி தான் எனக்கு அவ்வளோக்குள்ள இருக்குது. ஏன்னா வெயில் சரியான வெயிலுங்க. இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்து அவங்க வந்து அப்படி ரொம்ப இதான இருக்கும் அவங்களுக்கு. சரி ஓகே, என்ன சொல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு கடலூரில் பேசுவார் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும். அதான் பேசாமல் போயிட்டாரு. இதில் நடந்த சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரும் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டினார். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல லைவில். திடீர்னப்பில் அந்த பிரச்சாரம் வேலை நின்று வந்தவர் சட்டனா கீழே இறங்கிட்டார். அவ்வளோக்குள்ள மக்கள் நெருக்கடி. அந்த நெருக்கடியிலையும் இறங்கி அந்த சைக்கிளை ஓட்டு வராரு. எனக்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிடிச்சி கையை பிடிச்ச ஒரு இழுக்காங்க. அப்படி இழுக்கும் போதில் ஒருத்தர் மாலை கொண்டு போடுறாங்க, கழுத்து இழுக்கான். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்டா இவ்வளோக்குள்ள ரிஸ்க் எடுக்காரு அந்த சைக்கிளில் அப்படின்ட்டு தோணுச்சு. அந்த கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓடி திரும்ப வந்தார். இது கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். ஏன்னா அவ்வளோ கூட்டம் நெருக்கடியில் உங்களை வந்து அந்தளவுக்கு உங்களை பிடிச்சி இழுக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் ஓட்ட வேண்டாம். நீங்கள் மேலே இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு சேஃப். அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க கரெக்டாக. அப்படி தான் நான் சொல்ல நினைப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த தடவை முதல் முறையாக, அதாவது எல்லா இடங்கள்லையுமே காரைக்குடியில் உள்ள என்ட்ரியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விநாயகர் ஃபோட்டோவாக விஜய் அவர்கள் கொடுக்குறாங்க. காரைக்குடியில் விநாயகர் வந்துட்டு ஸ்பெஷலாக எனக்கு என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தெரியும். காரைக்குடியில் வந்து அங்கே உள்ள வரும்போதே இதே மாதிரி தான் விநாயகர் ஃபோட்டோ பெருசாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக அந்த பேசக்கூடிய, அதாவது காரைக்குடியில் பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் ஒரு இடத்த செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சிலை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சிலையை பார்த்தோன்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் கேட்டிங்கன்னா, அந்த கையெழுத்து கும்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் இறங்கி போய் ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மரியாதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே தான் டைம் இல்லையே, அவருக்கு வந்து பேசாமலே கிளம்பி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரே கஷ்டப்பட்டு இந்த வேன் மேலே ஏறி அவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிள்ளையாரோடைய அந்த ஃபோட்டோவை தான் கொடுக்காங்க, விநாயகர் ஃபோட்டோவை. ஸோ ஃபுல்லாக விநாயகர் ஃபோட்டோவை தான் இந்த அதிகமாக கொடுத்துருக்கு. அதை வாங்கிட்டு அவர் கையை பிடிச்சி ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டார். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி பிரச்சாரத்தில் பெருசாக நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஏதாவது பேசியிருந்தார் அப்படின்னா அதை நம்ம வச்சு நம்ம பேசியிருக்கலாம், நம்ம கண்டென்ட்டாக வச்சுருக்கோம். அங்கே தான் அவர் எதுவுமே பேசலையே. அந்த தொகுதியில் வேறு, சீமான் தொகுதி வேறு. இனிமேல் இதெல்லாம் வச்சு வந்து போய் பேசாமல் போனதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டார், அப்படி போயிட்டார். ஏதாவது ஒரு கட்டுக்கதை கட்டி இன்னைக்கு நைட்டு சாட்டை வீடியோ வெளியிடுவான். ஸோ அவனோட வேலையை விஜய் எப்படி தூங்குறது தானே. சரி என்னமோ பண்ணிட்டு போங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைம் டிலே ஆகிடுச்சு, இனிமேல் அங்கே பேசக்கூடாது அப்படின்ட்டு அதனால் கிளம்பிட்டார் நினைக்கிறேன். ஆனாலும் பேசியிருக்கலாமே, அந்த மக்களுக்காக, வெயிலில் காத்திருந்த மக்களுக்காக, உங்களை பார்க்காத மக்களுக்காக ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். ஓகேவா? ஸோ இன்னொரு பக்கம் எனக்கு தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரைக்குடியில் பேசாமல் கடந்து போனதுக்கு ஒரு காரணம், ஒருவேளை ஒரு ஹைப்பை வந்து ஏற்றுறாரோ. நாளைக்கு அங்கே கடலூரில் பேசப்படுறாருல, அங்கே வச்சு செய்யலாம். அது வரைக்கும் மக்களை கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் ஏற விட்டு ஹைப் ஏற்றி அடி அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ தெரில. ஏன்னா நேற்று நடந்த இஷ்யூக்கு கண்டிப்பாக ஒரு கோவம் வந்திருக்கும்.
ஒட்டுமொத்த படமும் ஆன்லைன் லீக் ஆயிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சை போயிட்டு இருக்கு. இல்லை ஆதவர்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த எல் முருகன் தான் பார்த்தீங்கன்னா காரணம் அப்படின்னு எல் முருகன் மேலேயும் ஒரு பழியை போடுறாரு. திமுக கூட்டுக்காரத்தனம் பண்ணுது அப்படின்னு எல்லாரும் சட்டு மணிக்கு அடிக்காரு. ஸோ அப்படி எல்லாரும் கொந்தளிச்சுக்க நேரத்தில் அப்படியே அதை வந்து ஒரு ஹைப்பாக கிரியேட் பண்ணி வச்சு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நாளைக்கு நடந்தால் தெரியும். என்னன்னா முதலே சொன்னது தான், அதாவது ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலை, அதை முடக்கிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் நேற்று முந்தின நாள் தான் பேசினார். அவர் பேசி 48 மணி நேரம் ஆகலை அந்த படத்தினுடைய காட்சிகளை முதல்ல லீக் பண்ணாங்க. கடைசியில் ஒட்டுமொத்த ஜனநாயகன் படத்தையுமே இணையதளத்தில் லீக் பண்ணிட்டாங்க. இது எவ்வளவுக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு விஷயம். எவ்வளவுக்குள்ள ஒரு படம் எடுக்கிறது சாதாரணப்பட்ட விஷயமா? இல்லை கேட்குறேன். ஒரு படத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ தெரியுமா? அதுவும் விஜயவர்கள் மாதிரி உச்சபட்சம் அடிக்கணும் போது அதில் எவ்வளோ பணம் முதலீடு செஞ்சுருப்பாங்க, எவ்வளோக்குள்ள அது அரசியல் அந்த படம். அந்த படத்தை முடக்கினீங்க, சரி, அது என்னையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அது இப்படி லீக் பண்ண வச்சிட்டீங்க. இது வந்து சும்மா சாதாரணமாக லீக் பண்ண முடியாது. இது எவ்வளோக்குள்ள சர்ச்சைக்குள்ளே சென்சார் போர்டில் இருக்கிற அந்த படத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து லீக் பண்ண முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு இந்த மனசனை நீங்கள் சுற்றி அடிக்கணும் முடிவு பண்ணுறீங்க? முடிச்சு விட்டுருணும் மொத்தமாக. இவனை வந்து என்ன அடித்தாலும் இவன் வந்து தான் பெருசாக பில்டப் கொடுக்காங்களா, நான் எதுக்கும் அசர மாட்டேன்ட்டு அப்படின்னு படத்தை முடக்கலாம் அசராகலை. இப்போ உங்கள் படத்தையே நாங்கள் மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற தெனாவட்டில் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யார்? இங்கே இருக்கிற மாநில அரசும் மேலே இருக்கிற மத்திய அரசும் தான். 2 பேர் தான் கூட்டுக்கலவாணி. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற இந்த மாநில அரசுக்கு அந்த டிஎம்கே சார்ந்து செம்பு தூக்கிலாம் இப்போ ட்விட்டரில் பார்க்குறேன். ரொம்ப பெருந்தன்மையாக விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு அந்த ட்வீட்லாம் பார்த்தேன். இந்த நாடகம்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு விஜயவர்களை முடக்கிறதுக்கு 2 பேருமே கூட்டுக்கலவாணியாக செயல்படுறாங்கிறது 100% உண்மை. அதில் கூட்டுக்கலவாணித்தனத்தோட இந்த ஏன்னா இதை வச்சு ஒரு படத்தை வந்து வெளியிடலை என் படத்தை முடக்கிட்டாங்கன்னு காலம் நின்று இது பேசணும்ல. இந்த விஷயம் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காக வைக்கப்படும். விஜய் அவர்கள் அரசியல் வந்தனால அவர் படத்தையே முடக்கிட்டாங்க வெளியிடாம அப்படின்ட்டு வரலாறுல பேசுவாங்க. அப்படிங்கிறக்காண்டி இந்த படத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் லீக் பண்ணுறோம், அது பெருசாக என்ன இருக்குது அதில் சீனு, அதை வந்து அப்படியே அந்த படத்தினுடைய பகவந்த் கேசரியை தான் எடுத்து வச்சுக்காரு அப்படின்னு ட்ரால் பண்ணுறக்காண்டி இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு அதை வந்து கிரிஞ்சு பண்ணி ரொம்ப மொக்க பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றே மட்டும் சொல்லுவேன், அதாவது என்ன தைரியத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிற்காருன்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே அசராமல் அவர் பின்னாடி இருக்கிற அந்த மக்கள் சக்திக்காக மக்கள் படத்தை நம்பி நிற்கார். இப்போ நீங்கள் படத்தை என்ன வேணால் நீங்கள் ஆன்லைனில் இணையதளத்தில் ரிலீஸ் பண்ணாலும் நான் படம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஓடாது நினைக்கிங்களா? வாங்கயா, எத்தனை வருஷம் பண்ணி ரிலீஸ் ஆன கில்லி படத்தை இப்போ ஓட வைங்க, ஹிட் அடிக்கும், படம் வசூல் பிச்சுட்டு போகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த படம்லாம் நீங்கள் இதெல்லாம் நான் யாருக்குமே தலைவா படத்துலேயே பார்த்தாச்சு. தலைவா படத்துக்கு கடைசியில் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் தலைவா படம் ஓடும்போது அது எந்த அளவுக்கு மக்கள் போய் பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் என்ன தான் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டரில் படும்போது அங்கே கூட்டம் அலம்போதும். அதுதான் விஜய்ங்கிற மனசுக்கு சுற்றி இருக்கிற மக்களுடைய இந்த அன்புங்கிறது. ஸோ நீங்கள் அவர் எந்த வகையில் வீழ்த்து நினைச்சாலும் முடியவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோக்குள்ள மக்களோட அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அதான் உண்மை. இல்லைனா இவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்களே, ஒரு மனசு அரசியலுக்கு வந்துட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களெல்லாம் ஏற்றுட்டான், இனிமேல் உங்களுடைய அந்த போலி அரசியல் நாடக அரசியல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை வீழ்த்திடணும் அப்படின்காண்டி என்னென்ன விதத்தில் முயற்சி பண்ணுறீங்க. சப்பா பார்க்குறதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம பார்த்துருப்போம், எதிரிகள் பழிவாங்கக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். நிஜத்தில் விஜய்க்கு நடக்கக்கூடிய அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அவர் அப்போ இங்கே எவ்வளோக்குள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கண்ணை உறுத்திட்டு இருக்காரு, எவ்வளோ பேருக்கு ஆபத்தாக வந்து நிற்காருன்னு நமக்கு இதனால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லைனா இப்போ ஒரு சாதாரணமாக ஏன் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டார்கெட் பண்ணாமல் இப்போ விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க. இதுலேயே நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. சீமான் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு எதிரணியாக வரமாட்டாரு, அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது இங்கே எல்லா கட்சியிலும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சியும் தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே ஏடிஎம்கே டிஎம்கே உள்ளவங்கலாம் சீமான கூட ஒரு வகையில் பாராட்டுவானுங்க, அந்த கட்சி வந்து அது ஒழுக்கமான கட்சி ஏதாவது சொல்லுவானுங்க. ஆனால் விஜய் மட்டும் ஒப்புக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு இருக்கிற அந்த ஆதரவுங்கிறது பெருந்தளான ஒரு ஆதரவு, கட்டுக்கணக்கான ஒரு கூட்டம். இங்கேயே அரசியலை புரட்டி போடக்கூடிய ஒரு மக்கள் சக்தி அவர் வச்சிருக்காரு. அதனால விஜய் தான் இவங்களுக்கெல்லாம் பற்றி கண்ணை ஊற்றுவார், விஜய் வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதா குறிக்கோளாக இருப்பாங்க. உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எப்படி நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம குறிக்கோளாக செய்யணும். அதனால் நான் சொல்கிறேன், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லீக் பண்ணாங்கல்ல, இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகிறத விட்டுட்டு
அரசியலில் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி அவருடைய தோழர் ரசிகர்கள் யோசிங்க. இதை கடந்து செல்லுங்க, இதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து அரசியல் ரீதியாக இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, அதை வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்டதுக்குள்ளே இழுத்து அதை வந்து சண்டை போடுற மாதிரி சில தில்லுமுள்ளு வேலைகளை இங்கே உள்ள சில எச்சைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எலும்பு துண்டுக்கு விளையாட்டக்கூடிய, திமுக அல்ல கையிலாக செயல்படக்கூடிய முக்கியமாக யாருன்னு சொல்லிடுறேனே, இந்த சாட்டையும் இடுமனும் கார்த்திக் தான். ஏன்னா இவங்க தான் இப்போ மேஜராக விஜய் பிடிச்சி 24 மணி நேரம் தூங்குறதுக்கு ரெடியாக தூங்கிட்டே அடைகிறானுங்க. அவங்களோட வேலையை இப்போ அதுதான். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மற்ற நடிகர்களுடைய அந்த ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்களோடலாம் அவங்கள சண்டை போட வச்சு அது திசை போடுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் ஒன்றா இதையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டு இருந்து. அதாவது இந்த படம் இப்போ வந்து லீக் ஆகிடுச்சு. இதை பற்றி யாருக்குனவே விஜயோட ஆதரவாளர் ரசிகர்கள் பயங்கர ஒரு அப்செட்டில் இருக்கிற இந்த டைமில் இவன் பூந்துட்டு ஒன்று கருத்து போடுறான். யார்? இடுமனம் கார்த்திக்கும் சாட்டையும். என்ன கேட்டிங்கன்னா, விஜயே தான் இந்த படத்தை லீக் பண்ண வச்சிட்டாரு. இந்த படத்தை இப்படி லீக் பண்ண வச்சு அதன் மூலயமா ஒரு வாக்கு பிச்சை, ஓட்டு பிச்சை கேட்குறாரு, அடுதாப தேடுறாரு, அப்படி இப்படி நேற்று நைட்டை இருந்து கதறிக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்டா இந்த எச்சப்பிழப்பு? திமுக காரன் செம்பு நக்கிகளே இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக நாங்கள் நடந்துக்கிறோம், இதில் நாங்கள் காரணம் கிடையாது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோன்னு ஒருத்தர் ட்வீட் போட்டுட்டு இருக்கான். இந்த அல்லக்கையில் மட்டும் விஜயே அதை லீக் பண்ணிட்டாரான். ஏட்டா கோடியாக அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காண்டா. இந்த படம் ரிலீஸ் ஆகுதுலேயே ஏகப்பட்ட இழப்பு இருக்குது. எத்தனை கோடி ரூபா அதை வந்து அவரே லீக் பண்ண விட்டு இதை வந்து அனுதாபம் தராரா? ஏன்டா அப்படி எச்சப்புலா பிழைக்கிங்க? ஏன்டா நீங்களாம் என்னத்தில் சாப்பிட்றீங்க? எனக்கு புரியல. இல்லை இவனுங்கள எதுக்காக இவனுக்கு கட்சி நடத்துறாங்க? இவனுக்கு என்ன இளவுக்குனே நம்ம திரும்ப எத்தனை மானக்கடை கட்டாலும் திரும்ப விஜயை பிடிச்சி தொங்குறதே இவனோட வேலையா. அங்கே ஒரு மனுஷன் டைரக்டர் அவர் வருத்தப்பட்டு ட்வீட் போட்டு எழுதுறாரு, இப்போ தயவு செஞ்சு படத்தை யாரும் அந்த லீக்கான காட்சிகளை நீங்கள் பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு கனவு, ஒவ்வொரு காட்சியும் ஒருத்தரோட கனவு சுமந்தானே வருது. ஒரு திரைப்படங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் எடுத்துட முடியாது. அது எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. அது சர்வசாதாரணமாக லீக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பெரும் பொருட்செலவில் ஒரு பெரிய உச்சபட்ச நடிக்கிற ஒரு படத்தை அது லீக் ஆகுதுன்னா எவ்வளோக்குள்ள வருத்தமாக இருக்கும். நீ உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான அரசியலை பண்ணுறவனாக இருந்தால், நாம் தமிழ் கட்சி சார்ந்தவன் இந்த இடத்துல டீசெண்டாக இது வன்மையானது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிருக்கணும். ஆனால் எவ்வளோக்குள்ள எச்சப்புல பிழைக்கிறான்னா இதுலேயும் வந்து ஒரு அரசியலை பண்ணுறேன்னா அப்படி என்னம்மா ஜென்மடா? உங்கள் அண்ணன் உங்களுக்கு எதுக்காக தான் கட்சி நடத்துறாரு கேட்குறேன். இதில் வேற போராட்டங்கள்லாம் சீமன் பெரிய இது மாதிரி என்கிட்ட ஒன்று நீ ஆட்டை கொடு, இல்லைன்னா எனக்கு வெஸ்தை கொடு, எல்லாரும் கொடுக்க தான் போகிறாங்க கடைசியில். இல்லை அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துங்கன்னா அவங்க என்ன கொள்கை நோக்க, நீ மட்டும் விஜய் வந்து ஏன் கொள்கை என்ன நோக்கணும்னு ஆயிரத்தி தர விமர்சிக்காரு. உங்கள் கட்சி கடைசி நேரத்தில் தேர்தல் சந்திக்க போகிற நேரத்தில் உங்கள் கட்சியோட கொள்கை பிளப்பு செயலாளர் மெயின் அவன் தான். அவன் எங்கே போனாலும் விஜய் பிடிச்சி தான் கழிச்சிட்டு இருக்கான். விஜய் பிடிச்சது விஜய் தானே இத்தனை வட்டமாக இங்கே வந்து ஆட்சி ஆண்டு இருந்தார். தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டு இங்கே சீரழிச்சு வச்சிருக்காரு. மணல்குள்ளையிருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அவர் தானே. யாரை ஏற்றி பேசணும் அதை ஏற்றி பேசுங்கடா. இங்கே நான் பிரச்சனை இருக்குது, அதை எடுத்து பேசுங்க. மக்களுக்கு நாங்கள் வந்து இதை மாத்திரம் வைக்கிறோம் அப்படி பேசியிருந்தீங்கன்னா உண்மையாக அவங்க பக்கம் நிற்கிற எல்லாருமே நிற்பானுங்க. அதை விட்டு 24 மணி நேரம் விஜய் எப்படி தூங்குறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னா ₹1 சேர்ந்த மாட்டான். அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோக்குள்ள விஜய்க்கு எதிராக ஒட்டு மொத்தமாக சுற்றி நின்று அரசாங்கம் என்னென்ன முடியுமோ அவங்களால எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு தீலாக ஒரு பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி விஜய் அவர்கள் காரைக்குடியில் பிரச்சாரத்தில் அவர் பேசாமல் போனதை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நம்ம அடுத்த கட்ட அரசியல்களை பார்த்துட்டு அடுத்த வீடியோ வரும். பாய்.